அதே பிரைட்டா இருக்கு. சரி, அசாதாரணம் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். அசாதாரணம் அப்படின்றது வந்து பட்சத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அதையே நம்ம ஹேத்துவாக சொல்ல முடியாது அப்படின்னு போன வகுப்புல பார்த்தோம். ஏன் அப்படி சொல்ல முடியாது? அதனால ஹேத்துவாபாசம்னாலே என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த தப்பான ஒரு ஹேத்துவ சொல்றோம். இது தப்பு அப்படின்றதுக்கு என்ன சான்று? ஏன் இது தப்பா போறது? போன இதுலயே சொன்னேன். லோகத்துல வந்து நம்ம இல்லையே நீங்க தப்பா சொல்றீங்களே அப்படின்றதோட மட்டும் நிற்கும். அதுக்கு மேல வந்து சரி ஏன் தப்பு அப்படின்னு எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்ற அந்த கேள்விக்கு நையாயிக்கன் தான் ரொம்ப அழகா சொல்றது போல இருக்கு. சரி, நான் கஷ்டமான விஷயங்கள் இன்டராக்டிவா இருந்தாதான் எனக்கும் சரி அப்படின்னு தெரிய வரும். சரி, மேற்கொண்டு பார்ப்போம். அசாதாரணம் அப்படின்னு அந்த ஹேத்வாபாசம் அதை பார்த்தா அதுக்கப்புறம் பாதித்தம் அப்படின்றது எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா எனக்கும் என்ன சொல்றதா வேண்டாமான்னு எனக்கும் அந்த மாதிரி எனக்கும் அது டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். சரி, மேல பாதித்தம் அப்படின்றத பார்க்கலாம். நெருப்பை கொண்டது குளம் அப்படின்னு ஒரு ஒரு பிரதிஜா இருக்கு. நெருப்பை கொண்டது குளம் அப்படின்னு இது இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. கண்ணால பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் நெருப்பு குளத்துல இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ஒரு யாராவது ஸ்டேட்மெண்ட் சொன்னார்களே என்றால் அது பாதித்தம் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? துஷ்ட ஹேத்துவை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ரீசனிங் வந்து தப்பு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆக என்ன ஆகுதுன்னா இங்க ஆக்சுவலா இங்க ஹேத்து வந்து ஒரு பெரிய ஒரு குற்றம் கொண்டதுன்னு சொல்ல முடியாது. மலை நெருப்பை கொண்டது மலையானபடியால் அப்படின்னா அந்த மலையானபடியால் அப்படின்ற அந்த ஹேத்துவே தப்பான ஹேத்துவாக அமைஞ்சது. அதே போல நெருப்பை கொண்டது மலை திரவியமானபடியால் அப்படின்னா திரவியமானபடியால் அப்படின்ற அந்த ஹேத்துவே வந்து தப்பாக அமைஞ்சது. ஆனா இங்க ஆக்சுவலா நான் ஹேத்து கூட போடல எதுவுமே. நெருப்பை கொண்டது குளம் திரவியமானபடியால் அப்படின்னு இருக்கட்டுமே, என்னன்னா ஹேத்து வச்சுக்கோ. நெருப்பை கொண்டது குளம் அப்படின்னு அந்த பிரதிஜாவே தப்பா இருக்கிறதுனால நம்ம என்ன ஹேத்து சொன்னாலும் அது தவறான ஹேத்துவா தான் முடியும். சரி, இங்க ஹேத்துவுக்கு அதே போல நம்ம கிரந்தங்கள்லாம் நிறைய விசாரம் பண்ணுவா. பகவானுக்கு வந்து தோஷம் உண்டு. ஏன் அப்படின்னா ஏன் வந்து பகவான் தானே துக்கம் கொடுக்குறான் எல்லாருக்கும். ஆக அடுத்தவர்களுக்கு துக்கம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கே பகவானுக்கு. அதனால பகவானுக்கு தோஷம் உண்டு அப்படின்னு ஒரு பிரதிஜா வந்ததுன்னு வச்சுக்கோங்க. கோவிந்தன் சுவாமி இப்போ பிரதிஜா தப்பு அப்படின்னு சொல்றீங்களா? பிரதிஜா தப்புன்னு எப்படி முடிவு பண்றது? இப்போ நம்மளாவே நெருப்பை கொண்டது குளம்ங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதனால குளத்துல நெருப்பிக்க முடியாது அப்படின்னு ஆப்வியஸா தெரியுது. பட் வேற ஒரு பிரதிஜா இருக்கு, அது வந்து சர்டன் ப்ரூஃப் இருந்தாதான் அதை தப்புன்னு நிரூபிக்க முடியும். அப்படி இருக்குன்னா அப்போ வந்து அந்த அந்த ப்ரூஃபே இல்லாம பிரதிஜா தப்பு அப்படின்னு எப்படி சொல்றது? அந்த மாதிரி ஒரு பிரதிஜா தான். எது நமக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டா தெரியுமோ, கண்டிப்பா தப்பு அப்படின்னு எது நமக்கு தெரியுமோ அந்த மாதிரி தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் பாதித்தம்னு சொல்ல முடியும். ஆமா ஆமா, பாதித்தம் அப்படின்றது எதுக்கு மறுபடியும் எதுக்கு ஒரு குற்றம்? ஹேத்துவுக்கு குற்றம். அங்கதான் சந்தேகம் வரும். இங்க ஹேத்துவை பத்தி என்ன விசாரம் இருக்கு? நெருப்பை கொண்டது குளம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ஏன் நெருப்பை கொண்டதுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா அது ரவியமானபடியால், அது குளமானபடியால், அது ஜலமானபடியால், என்ன வேணாலும் சொல்லட்டோமே. என்ன ஹேத்து சொன்னாலும் கண்டிப்பா தப்பான ஹேத்து தான் அது. ஏன் பார்க்கவே வேண்டாம், தப்பு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுதான் அதேதான். ஆனா இங்க அனுமான பிரகரணத்துல பாக்குறதுனால அனுமானத்துல இருக்கிறதே முக்கியம் என்னது? ரீசனிங் தான். நான் இன்ஃபர் பண்றோம் அப்படின்னாலே ஒரு ரீசன் வேணும் இல்லையா? அதனால அனுமானத்துல இருக்கிறதே முக்கியம் ஹேத்து தான். ஆக எந்த இடத்துல குற்றம் இருந்தாலும் அது கடைசியில எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னா ஹேத்து இடத்துலதான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு இது வந்து இங்க ஹேத்துவாக பாதிதமாக இருக்கு அப்படின்னு ஒரு சிம்பிளிசிட்டிக்காக
நையாயிகள் வந்து இந்த மாதிரி இங்க என்ன ஹேத்துன்றதே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஹேத்து சொன்னாலும் அது பாதித்தமாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா பட்சத்துல சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சே போயிடுது. சரி, இங்க பட்சம் என்ன? நெருப்பை கொண்டது குளம் அப்படின்னு இடத்துல என்ன பட்சம்? பட்சம் சாத்தியம் என்ன? பட்சம் சாத்தியம் என்ன? நெருப்பு. சாத்தியம் நெருப்பு. சாத்தியமானது பட்சத்துல இல்லை. அனுமானம்னால என்ன பண்ண போறோம்? நம்ம பட்சத்துல சாத்தியம் இருக்குன்னு முதல்ல நாம புரிஞ்சுட்டு பிறருக்கு ரீசன் பண்ண வரும். இப்ப தெரிஞ்சே போயிடுது பட்சத்துல சாத்தியம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சே போயிடுது. அதுதான் வந்து அப்போ அந்த நேரத்துல என்ன ஒரு ஹேத்து சொன்னாலும் அது தப்பான ஹேத்து, பாதிதமாக தான் அந்த ஹேத்துவானது இருக்கும். சரி, அதே போல இது வந்து லௌகிகமான ஒரு உதாரணம். நெருப்பை கொண்டது குள்ளம் அப்படின்னு சொன்னது வந்து அது பாதிதமாக, அது என்ன ஹேத்து சொன்னாலும் பாதிதமாக ஆயிடும். பகவானுக்கு தோஷம் உண்டு அப்படின்னு சொன்னோம். இதான் ரசனானுபவத்தி அதிகரணம் அப்படின்னா அதிகரணம் ஒண்ணு பார்க்கல நம்ம. 2 ஆரம்பத்துல வரும். அங்க சாங்கியன் கண்டிக்கும் பொழுது எம்பெருமானார் இந்த அதிகரணத்துல மட்டும் இல்ல பல இடங்கள்ல எம்பெருமானார் காட்டுறார். மாதிரி எம்பெருமான் வந்து இந்த துக்காத்மகமான சிருஷ்டியை பண்ணா அப்போ பகவானுக்கு வந்து நைர்கிருண்யம், அவனுக்கு கிருபை இல்லை அப்படின்ற தோஷம் வருமே அப்படின்னா கேட்டுக்கொள்ளும் பொழுது பகவான் ஒருத்தன் இருக்கான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுட்டோம்? சாஸ்திரம் கொண்டுதான். அதே சாஸ்திரம் தானே சொல்றதா அவனுக்கு தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்றது. அப்போ பகவானுக்கு தோஷம் உண்டு. பகவானை தெரிஞ்சுக்கும் பொழுதே சாஸ்திரம் வேண்டி இருக்கு இல்லையா? இப்போ பகவானை தெரிஞ்சுக்கும் பொழுதே சாஸ்திரம் வேணும்னா அதுக்கப்புறம் பகவானுக்கு தோஷம் உண்டுன்னு அது பாதித்தமான ஸ்டேட்மெண்ட் தானே. சாஸ்திரத்துல வந்து அவனுக்கு தோஷம் கிடையாதுன்னு தெரிஞ்சுட்டோமே. இதுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் இங்க ஒரு பெரிய லாஜிக் இன்வால்வ் ஆயிருக்கு. ரைட்சிங்களா இது அடிக்கடி ஆச்சாரியெல்லாம் பயன்படுத்துவா. பகவான் ஒருத்தன் இருக்கான், இப்போ பகவானுக்கு குற்றம் உண்டு, இதான் ஸ்டேட்மெண்ட். பகவானுக்கு குற்றம் உண்டு. ஏன் இருப்போமே, அவன் வந்து துக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறபடியினால். இது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தானே தெரியாது, சரியான ரீசனிங் மாதிரி தானே தெரியாது. பகவானுக்கு குற்றம் உண்டு, அவனுக்கு கருணை இல்லை இப்படி வச்சுக்கோமே. கருணை இல்லைன்றது குற்றம் தானே. பகவானுக்கு கருணை இல்லை, துக்கத்தை கொடுக்கிறபடியினால். சரி, இது திருஷ்டாந்தம் தான் சொல்லுங்க. பகவானுக்கு கருணை இல்லை, உங்க பட்சம் என்ன? பகவான் சரி, என்ன சாத்தியம்? கருணை இன்மை. கருணை இன்மை சாத்தியம். சரி, என்ன ஹேத்து? என்னது? படைப்புல துக்கம் இருக்கு. துக்கத்தை விளைவிக்கிறது அதுதான் ஹேத்து. அடுத்தவர்களுக்கு துக்கத்தை விளைவிக்கிறது, துக்கத்தை கொடுக்கிறது. அவனுக்கு துக்கம் இருக்குன்னு சொல்லல, அடுத்தவர்களுக்கு படைப்புல துக்கம் இருக்கு. படைப்புல துக்கம் இருக்கு, அந்த துக்கத்தை விளைவிக்கிறது. சரி, மலை நெருப்பை கொண்டது, புகை இருக்கிறபடியினால் எப்படி மகானசமோ அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த வியாப்தி என்ன, திருஷ்டாந்தம் என்ன சொல்லணும்? இங்க திருஷ்டாந்தம் சில பேர் ஞானத்தோடைய, சில பேர் ஞானம் இல்லாம பிறப்பிக்கிறதால அப்படிலாம் சொல்லலாம். ஆனா இது ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா பகவானுக்கு வந்து கர்மாதீனமா தான் இது நடக்குதே தவிர பகவானால நடக்கல. சரி, அது முதல்ல இங்க வியாப்திய சொல்லணும். பகவான் கருணை அற்றவன், துக்கத்தை விளைவிக்கிறபடியினால் அப்படின்னும் பொழுது என்ன வியாப்தி சொல்லணும்? நெருப்பை பல இடங்கள்ல துக்கம் இருக்கு. என்னது? படைப்புல பல இடங்கள்ல துக்கம் பார்க்க முடியும். இல்ல வியாப்தின்றது இந்த நெருப்பை கொண்டது மலை அப்படின்ற இடத்துல என்ன வியாப்தின்னு என்ன சொன்னோம்? நம்ம வேற வேற இடங்கள்ல புகையும் நெருப்பு சேர்ந்து இருக்கிறத பாக்குறோம். அது இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா எவ்வளவு இடத்துல புகை உண்டோ நெருப்பு உண்டு. இதான் வியாப்தின்றது. சரியா? எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன சொல்லணும்? எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் துக்கம் கொடுக்கிறாளோ அவளுக்கு கருணை இல்லை. கருணை இல்லை. யார் யாரெல்லாம் துக்கத்தை விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கு கருணை இல்லை. இதான் வியாப்தி ஞானம், இதான் வியாப்தி. சரியா? சரி, வியாப்தி சரியா இருக்க மாதிரிதான் இருக்கு.
யாரெல்லாம் துக்கத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கருணை இல்லையே. அப்போ இதான் திருஷ்டாந்தம், ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் லோகத்துல ஏதோ ஒரு ராவணாதிகள் எதா மகாநசம் சொல்ற மாதிரி, எப்படி மடப்பள்ளியோ அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி ராவணனோ. ராவணன் இடத்துல என்ன இருக்கு? சாத்தியமும் இருக்கு, ஹேத்துவும் இருக்கு. சாத்தியம் என்னது? கருணையின்மை. ஹேத்து என்னது? துக்கத்தை விளைக்கை. ரெண்டுமே ராவணன் இடத்துல இருக்கு. பகவான் இடத்துல என்ன இருக்கு? இப்போ பட்சத்துல நம்ம முதல்ல என்ன பார்ப்போம்? ஹேத்து இருக்கு அப்படின்னு பார்ப்போம். என்ன ஹேத்து? துக்கத்தை விளைவிக்கிறானா? துக்கத்தை விளைத்தல் அப்படின்ற ஹேத்து இருக்கு. அப்போ அதை விட்டு பிரியாத எது? கருணையின்மை. கருணையின்மையை விட்டு பிரியாததுதான் அந்த துக்கத்தை விளைத்தல் அப்படின்றது. அப்ப வந்துடுமே பகவானுக்கும் துக்கம், துக்கத்தை கொடுக்குற அப்படின்னால பகவானுக்கும் கருணையின்மைன்றது வந்துடுமே அப்படின்னு நம்ம சரியான ரீசனிங் மாதிரிதான் இருக்கு. இங்க நம்ம ஆச்சாரியர்கள் என்ன கேட்போம் அப்படின்னா, சரிப்பா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ல பிரதிஜால பகவான் அப்படின்னு நம்ம சொல்றதே மலை அப்படின்னு எடுக்கணும். மலை பக்ஷம் நெருப்பை கொண்டது அப்படின்னு சாதிக்க பார்க்கணும். மலை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுட்டோம்? இருக்கும் கண்ணால பிரத்யட்சமா தெரிஞ்சுட்டு இருக்கோம் மலை என்ன. சரி, இப்போ பகவான் குற்றம் உடையவன், கருணை இல்லாதவன். இந்த பிரதிஜால பக்ஷம் என்னது? பகவான். எப்படி தெரிஞ்சுட்டோம்? வேதத்தின் மூலம். இப்போ வேதத்தை கொண்டு பகவான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டோம். தான் தர்மி கிராஹக பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மி இருக்குல்ல, தர்மினா என்ன? தர்மத்தை உடையது. தர்மத்தை உடையது. தர்மினா தர்மத்தை உடையது. ஆக தர்மியான பகவான் இடத்துல நம்ம மேற்கொண்டு இன்னொரு தர்மத்தை ஸ்தாபிக்க போறோம். அந்த தர்மத்தை உடையவனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் நம்ம எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா வேதத்தை கொண்டுதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதான் தர்மி கிராஹக பிரமாணம். தர்மியை கிரகிக்கக்கூடிய, அறிவிக்கக்கூடிய பிரமாணம் வேதம். வேதத்தை கொண்டு பகவானை தெரிஞ்சிக்கும் பொழுது இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஆச்சாரியர் அநேகம் என்ன சாதிச்சிருப்பார்கள்? வேதத்துல இருந்தா பகவானுடைய இயல்பையும் தெரிஞ்சுக்க முடியும். வேதத்தை கொண்டுதான் பகவானையே தெரிஞ்சுக்க முடியும். வேதத்தை கொண்டுதான் பகவானை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் போது பகவானுடைய இயல்பையும் வேதத்தை என்ன தெரிஞ்சுக்க முடியும். பகவான் துக்கம் கொடுக்கறதா வேதம் சொல்லலையே. அவர் துக்கம் கொடுக்கறதா வேதம் சொல்லல அப்படின்றது ஹேத்து விஷயத்துல போயிடும். பகவானுக்கு கருணை உண்டுன்னு வேதம் சொல்லியிருக்கேன். நமக்கு என்ன சாதிக்க பாக்குறோம்? பகவான் கருணை அற்றவன், கருணை இன்மையை சாதிக்க பாக்குறோம். பகவான்றவன் தான் தர்மியா இருக்கான். இந்த தர்மியை அறியும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்? சாத்தியம் என்னங்க? அந்த கருணை உண்டு, கருணை இன்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இப்ப புரியுறதா? ஆக பட்சத்துல சாத்தியம் இல்லை அப்படின்னு மற்றொரு பிரமாணத்தினால தெரிஞ்சுட்டோம். ஏதோ ஒரு பிரமாணம் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ, குலத்தினுடைய விஷயத்துல கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பகவான் அப்படின்ற விஷயத்துல தர்மி கிராஹக பிரமாணம் வேதத்தை கொண்டு நம்ம தெரிஞ்சுட்டோம். ஆகையினால இது எல்லாமே பாதிதமான அனுமானங்களாக ஆகியோம். சரி, இப்போ அடுத்த கேள்வி முக்கியமானது. என்ன தடைப்படும்? இந்த ஹேத்வாபாசங்களையும் நம்ம என்ன பார்த்துன்னு வர்றோம்? பிரதிபந்தகம் தடைபடப்படுறது மத்தொன்னு இருக்கு. சாதாரண தோஷத்துல எது பிரதிபந்திக்கப்பட்டது? சாதாரணம், அனைகாந்திகம், விபிச்சாரி அப்படின்னு மூணுமே ஒரே இதுக்குதான் பெயர். வியாப்தி. வியாப்தி ஞானம். வியாப்தி ஞானம். வியாப்தி ஞானம் தான் சொல்லிட்டு ஞானம். சரியா கோவிந்தன் சாமி? அந்த அந்த சின்ன அம்சங்கள்லாம் திருத்திக்கணும். வியாப்தி ஞானம் தடைப்பட்டது. ஏன்னா நம்ம ஞானத்துலதான் அந்த தடைப்படுற தன்மையை இன்னொரு அடிஞ்சன் இருக்கும். அப்போ இன்னொரு ஞானம் எழாது. ஆக தடை பண்ணப்படுறது ஞானம். வியாப்தி ஞானம் தடை பண்ணப்படுறது. அசாதாரணம் இடத்துல கொஞ்சம் சிரமம். அந்த அசாதாரணம் அப்படின்றது அதையும் ரொம்ப விளக்கல. அதுக்கு அசாதாரணம் கொஞ்சம் ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டியிருக்கும். ரொம்ப அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு விட்டுட்டேன். உன்னோட தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அசாதாரணம் அப்படின்ட்டு ஒரு ஹேத்வாபாசம் இருக்கு அப்படின்றது மட்டும். சாதாரணம் சுலபம், அது சுலபமா புரிஞ்சிடும். அசாதாரணம் அப்படின்னா பட்சத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு நம்ம அதை ரீசனிங்கா வைக்கவே முடியாது, அதை யுக்தியாவே ஸ்தாபிக்கவே முடியாது.
இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால மனசுல வாங்கிக்கணும். அது ஏன் என்னத்தை பாதிக்கிறது, என்னத்தை பிரதிபந்திக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். அது வேணா ஸ்கிப் பண்ணிடணும், அது வேண்டாம். அதுவும் வியாப்தி ஞானம் தான் சாமி. அதுல வியாப்தி ஞானம் வராது இல்லையா? ஒரே ஒரு விஷயத்துல தான் இருக்கு அப்படிங்கும் போது வியாப்தி ஞானம் தான் வராது. வியாப்தி ஞானம் வராது. மேல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். வியாப்தி ஞானம் வராதுன்னா ஏன் வராது? இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, சாதாரணம் அப்படின்ற இடத்துல திரவியமான படியினால் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்? திரவியத்துவம் அப்படின்ற தன்மையானது சாத்தியம் நெருப்பில்லாத இடத்திலும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுன்றதுனால என்ன ஞானம் எழவில்லை? நெருப்பை விட்டு பிரியாதது திரவியத்துவம் அப்படின்ற ஞானம் எழவில்லை. கொஞ்சம் கஷ்டம், மெதுவா ஃபாலோ பண்ணும், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். திரவியத்துவம் நெருப்பை தாண்டியும் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுட்டார் அப்படின்னு வச்சுக்கோமே, அவருக்கு என்ன ஞானம் எழாது? நெருப்பை விட்டே பிரியாத திரவியத்துவம் அப்படின்ற ஞானம் எழாது இல்லையா? இதை நம்ம பார்த்தோம். இது எழாது இல்லையா? குடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா குடம் இருக்குன்ற ஞானமே நமக்கு எழாது. சரியா? இதே மாதிரி அசாதாரண விஷயத்துல நம்ம ஒண்ணு தெரிஞ்சு வச்சுட்டோம், அதனால வியாப்தி ஞானம் எழாது அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? ஆனா அது எப்படி சொல்றதுன்னு கொஞ்சம் இப்ப சிரமம். இன்னும் ஒண்ணு சுலபமா சொல்றேன். ஆனா வியாப்தி ஞானம் எழ வேண்டும்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ரெண்டு பார்த்துருக்கணும். நம்ம வியாப்திக்கு 2 தன்மைகள், ஏத்துக்கு 2 தன்மைகள். என்ன அது பல இடங்கள்ல இருக்குங்கிற ஞானமும், அது இல்ல விட்டு பிரிஞ்சு எங்கேயும் இல்ல அப்படிங்கிற ஞானம் கிடையாது. அந்த ஞானம் வரக்கூடாது அப்படின்னு. சரியா? எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? 2 வேணும் வியாப்தி ஞானத்துக்கு. என்ன வேணும்? மலை நெருப்புன்னு இருந்ததுன்னா மலையும் நெருப்பையும் சேர்த்து பார்த்துருக்கணும். எத்தனை இடங்களை பார்க்கணும்? பல இடங்கள். நமக்கு திருப்தி வர வரைக்கும். அது ஒரு கணக்கு கிடையாது, இன்னும் சொல்ல முடியாது. சில பேருக்கு என்ன ஆகும், ஒரு இடத்துல பார்த்தோன்னே மலையை விட்டு நெருப்பை விட்டு பிரியாது புகை அப்படின்னு சில பேருக்கு தோணிடலாம். ஆனா நியூனாதி நியூனம், அதாவது குறைந்த பட்சம் ஒரு இடமாவது கண்டிப்பா பார்த்துக்கணும், சேர்த்து பார்த்துக்கணும். சரி, இது ஞானம். இது சாமானாதிகரண்யத்தை பத்தின ஞானம். இது வியாப்தி ஞானத்துக்கு வேண்டியது ஒரு அம்சம். அது மற்றொரு அம்சம் என்ன வேண்டி இருக்கு? விட்டு பிரிஞ்சு இருக்கும் புகை அப்படின்ற ஞானம் வராமல் இருக்கணும். ஆக சாமானாதிகரண்ய ஞானம், அதே போல அபாவ அசாமானாதிகரண்ய அஜ்ஞானம். மறுபடியும் பிரிச்சு சொல்றேன் என்ன தாற்பயம் அப்படின்னு. நெருப்பும் புகையும் இந்த இடத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதே போல நெருப்பு இல்லாத இடத்துல புகை இருக்கு அப்படின்ற ஞானம், இது அசாமானாதிகரண்யம். அது அசாமானாதிகரண்யம் சொல்லலாமா? இல்ல அபாவ அசாமானாதிகரண்யம். நெருப்பு இல்லாத இடத்துல புகை இருக்கு, நெருப்பின்மை எங்க இருக்கோ அங்க புகை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா போச்சு. நெருப்பை விட்டு பிரியாத புகை அப்படின்றது நமக்கு எழாது. சரியா? ஆக இந்த ரெண்டு அம்சங்கள் என்ன தெரிஞ்சு, ஒண்ணு வந்து ஞானம், நெருப்பும் புகையும் சேர்ந்து இருக்கு அப்படின்ற ஞானம். நெருப்பை விட்டு தனித்து புகையானது இருக்கு அப்படின்னு அறிவினுடைய இன்மை. ரெண்டுமே இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா, நெருப்பை விட்டு பிரியாது புகை அப்படின்னு வியாப்தி ஞானம் நமக்கு தெரிய வரும். சரி, இப்படி இருக்கும் பொழுது அசாதாரண்யம், அசாதாரண தோஷம் இருக்கு இல்லையா? அது எப்படி யோசிப்பாரு, ஏதாவது ஒரு இடத்துலயாவது சேர்ந்து பார்த்துருக்கணும்ல. வியாப்தி ஞானம் எழணும் அப்படின்னா ஒரு இடத்துலயாவது சேர்ந்து பார்த்துருக்கணும். அசாதாரணம்ன்ற அந்த இடத்துல, இப்படிப்பட்ட ஒரு பிரயோகத்துல நம்ம ஹேத்துவையும் சாதியத்தையும் சேர்த்து பார்க்கவே முடியாது. புரிஞ்சதா? அது ஹேத்துவையும் சாதியத்தையும் பார்க்கவே முடியாது. சபக்ஷத்துல பார்க்க முடியாது. பட்சத்துல இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னொரு இடத்துல சபக்ஷங்கள்ல பார்க்க முடியாது. சபக்ஷத்துல பார்க்க முடியாதுதான் முக்கியமே. பட்சத்துல பார்க்கவே முடியாது. ஏன்? பட்சத்துலதான் நிரூபிக்க பாக்குறோம். அதுதான் சந்தேகமே. அதனால அதை நிரூபிக்க ஏற்படலையே. பட்சத்துல சாத்தியம் இருக்குன்னு நிச்சயமே ஏற்படலையே. பட்சத்துல நம்ம கண்ணுக்கு ஹேத்து மட்டும் தான் தெரியாது, சாத்தியம் இருக்குன்னு நிச்சயமே ஏற்படலையே.
ஆக சபக்ஷம் அதுதான் எங்க சாத்தியம் நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அது சபக்ஷம் அப்படின்னு நம்ம அதோடைய நிர்வச்சன டெபினிஷனே பார்த்தோம். சபக்ஷம்னா என்ன அப்படின்னு. ஆக சாத்தியம் இருக்கு நிச்சயம் பண்ணிட்டோம். அங்க எதுவும் கண்ணால பாக்குறோம், ரெண்டும் அங்க இருக்கு. சாமானாதிகரண்யம் தெரிஞ்சுன்றோம். பட்சத்துல அந்த மாதிரி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடையாது. சாத்திய சந்தேகம் இருக்கிறதுனால அவங்க சாமானாதிகரண்யத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. சரி, ஆகினால வியாப்தி ஞானம் எழாது. ஆக இப்போ அந்த அசாதாரண ஹேத்துவுக்கு இருக்கக்கூடிய தோஷம் புரியறதா? அசாதாரணம் ஹேத்து அசாதாரணமாக பட்சத்துல மட்டுமே ஹேத்து இருந்ததுன்னா என்ன ஆகும்? என்ன குற்றம் வரும்? சாமானாதிகரண்யம் வராது. சாமானாதி வராதுன்னு மறுபடியும் இங்க அதை கரெக்டா சொல்லணும். சாமானாதிக தெரிஞ்சிக்க முடியாது. ஞானத்தை கொண்டு சாமானாதிகரண்யம் வராது அப்படின்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தமா? சாமானாதிகரண்யம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. சாமானாதிகரண்யம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் சரி, இது ஒரு தோஷம். கரெக்டா தான், சரியாதான் போறது இல்லையா? இது ஒரு தோஷம் தானே. சாமானாதிகரண்யம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா வியாப்தி ஞானம் வராது. ஆனால் வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போறது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? வியாப்தி ஞானம் உருவாகாது, ஏற்படாது. ஏன்? அதுக்கு வேண்டிய காரணம் இங்க இல்லை. இப்ப நம்ம பாக்குற கண்டிஷன் அந்த மாதிரிதான் இருக்கு. நம்ம பாக்குற சினாரியோ எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கா? சரி, ஒன்று பண்ணுவோம், நான் ஸ்கிப் பண்ணிடலாமா? எனக்கு ஏதோ ரொம்ப டீப்பா போனோம்னா அப்புறம் மேற்கொண்டு வரணுமா அப்படி எங்கேயா தோணி போயிடும். வர வேண்டாம், வராமல் இருக்கலாமா அப்படின்னு தோணி போயிடுமோன்றது ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த அசாதாரணம் அப்படின்றது இப்போ ஸ்கிப் பண்ணிடுவோம். சரி, இந்த மாதிரி இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு தப்பான ஒரு ஏன் சொல்ல மாதிரி ஆக என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, பட்சத்துல மட்டும் ஒரு ஹேத்து இருந்ததுன்னா அது தவறான ஹேத்து தான். அசாதாரணம் அப்படின்றது தவறான ஹேத்து அப்படின்றத மட்டும் இப்போ மனசு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பாதிதம் அப்படின்றது இல்லையா? இப்போ இந்த பாதிதம் இடத்துல இங்க என்ன தடைப்பட்டு போகும்? இந்த சாதாரணம் ரொம்ப சுலபமா இருந்தது, தடைப்பட்டு போறது. இங்க எது தடைப்பட்டு போகும்? இந்த தடைப்பட்டு போற விஷயமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கோ? அதே எப்படி இருக்கு? இந்த தடைப்பட்டு போற விஷயத்தை பத்தி யோசிக்க முடியாதா? பிரதிபந்தகமா என்ன ஞானம் இருக்கும்? அது ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சது சுவாமி. அசாதாரணம் புரியல. சரி, அசாதாரணம் அப்படியே விட்டுருவோம். இது ஒருவேளை ட்ரை பண்ணுவோம். இது ட்ரை பண்றோம். இதுக்கு இது சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாதிதம் அப்படின்ற கேஸ்ல நெருப்பை கொண்டது குளம். சரியா? நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்? நெருப்பின்மையை கொண்டது குளம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதான கண்ணால பார்த்துருக்கோம், நெருப்பு இல்லை குளத்துல அப்படின்னு. இந்த ஞானம் இருந்ததுன்னா எந்த ஞானம் எழாது? எது பாதிக்கப்படும்? இந்த ஞானம் பாதிக்கப்படும். அனுமதி பாதிக்கப்படும் நினைக்கிறேன். அனுமதின்றது என்ன? இங்க அனுமதிங்கிறது இந்த நெருப்பை கொண்டது குளம்ங்கிற ஞானம். அங்க இங்க என்ன ஆகுனா நேரவே அனுமதியே பாதிக்கப்பட்டுடும். நம்ம இந்த பிரதிபந்தக பிரதிபத்திய பாவத்துல ஒரு 3 சொல்லியிருந்த பாதிக்கப்படக்கூடிய ஞானங்கள், 3 ஞானங்கள். என்ன ஞானங்கள்? அடியன் ரகுராம் சுவாமி மியூட்ல இருக்கு. வியாப்தி ஞானம், பராமர்சம், அனுமதி. இந்த 3 பாதிக்கப்படலாம். சரியா? இப்ப வியாப்தி ஞானம் எல்லாருக்கும் கேட்டுதான். வியாப்தி ஞானம், பராமர்ச ஞானம். பராமர்சமே ஞானம் தான். பராமர்ச ஞானம் ஒரு இதுக்காக கிளாரிட்டிக்காக சொல்றேன், பராமர்ச ஞானம் அப்படின்னு. அதே போல இது அனுமதி அப்படின்ற ஞானம் 3 பாதிக்கப்படும். சாதாரண தோஷத்துல என்ன பார்த்தோம்? வியாப்தி ஞானம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதே போல இதுல அசாதாரணத்திலையும் வியாப்தி ஞானம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ இந்த பாதிதம் அப்படின்ற இந்த தோஷத்துல ஹேது, துஷ்டமான ஹேது பாதிதம் அப்படின்ற ஹேதுவாக இருக்கும் பொழுது எது தடைபடப்படும் அப்படின்னா அனுமதி ஞானமே. நெருப்பை கொண்டது குளம் அப்படின்னு பிரதிஜ்ஞா பண்றான் இல்லையா? பிரதிஜ்ஞா பண்ணும் பொழுதே நமக்கு என்னன்னா தப்பாதானே பண்றான் அப்படின்னு அங்கேயே தோணி போயிடும் நமக்கு. தப்பாதான் பண்றான்னா என்ன கான்செப்ட்? அதுதான் ஐயாயிக்கு அழகா சொல்றான். தப்பாதான் பண்றான்னு என்ன தாத்பரியம் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே ஒரு பாதக ஞானம் இருக்கு, அதனால இவன் என்ன சொன்னாலும் எனக்கு அனுமதியே உதிக்காது. சரியா? இதான் தவறானது அப்படின்னா அந்த தவறான தன்மை என்ன அப்படின்னா, என்ன செய்தாலும் இந்த ரீசனிங் ப்ராசஸ்ல எனக்கு அந்த அனுமதி ஞானம் உதிக்காது அப்படின்னு.
இது புரியுறதா? ஆக இங்க என்ன தடை பண்ணப்படும்? இங்க வந்து அனுமிதி ஞானமானது தடைப்பட்டு போகும். சரியா? இது சுலபமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது விருத்தம் அப்படின்றத பார்ப்போம். விருத்தம் என்று சொல்லும் பொழுது பேரே கொஞ்சம் காட்டி கொடுக்குறது. இந்த ஹேத்து எப்படி அப்படின்னு, நெருப்பை கொண்டது குளம், ஜலம் இருக்கிறபடியினால். நெருப்பை கொண்டது குளம் அப்படின்றது வந்து சரி, இங்க இந்த ஹேத்து வந்து பாதிதமாகவும் இருக்கு. சரி, அதுவும் ஒரு தாத்பரியம், அதுவும் ஒண்ணு இருக்கு. ஆனா ஒரு கால் யாருக்காவது தெரியல அப்படின்னு வச்சுக்கோமே, குளத்துல வந்து நெருப்பு இல்லை அப்படின்றது யாருக்குமே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. நெருப்பை கொண்டது குளம், கடலுக்குள்ள வடவாகினி அப்படின்னு இருக்கு, கடலுக்குள்ள சொல்லுவா, கடலுக்குள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆக குளத்துக்குள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே யாருக்கும் வந்து இல்லையே, இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு தோணலை அப்படின்னு வச்சுக்கோ. சரி, அந்த நேரத்துல சரி எப்படி சொல்ற அப்படின்னு கேட்க முடியுது, ஜலம் இருக்கிறபடியினால் அப்படின்னு சொன்னா என்ன தோணும்? ஜலம் இருக்கிறதுனாலதான் அங்க நெருப்பு இருக்காதுன்னு நான் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதையே வந்து ஒரு காரணமாக்குறியே, ஹேத்துவாக ஆக்குறியே அப்படின்னு தோணாதா? அதான் விருத்தம் அப்படின்றது. நெருப்பை கொண்டது குளம், ஜலம் இருக்கிறபடியினால் அப்படின்னு சொன்னா அது பேரும் நல்லா அமையறது, விருத்தமா இருக்கே அப்படின்னு. இந்த ஹேத்துவே விருத்தமான ஹேத்து. சரி, ஏன் இங்க விருத்தம்னு தெரியறதுன்னா நம்ம வியாப்தி ஞானம் அப்படியே மாறி இருக்குங்க. எதிர்பார்க்கிற வியாப்தி ஞானம் என்ன? ஜலம் இருக்கிறபடினான்றது ஹேத்துவா இருக்கணும்னா என்ன வியாப்தி ஞானம் இருந்திருக்கணும்? சரியான ஜலமும் ஜலத்தை விட்டு பிரியாத தன்மையை கொண்டது நெருப்பு அப்படின்றது மாத்தி நெருப்பு தான் சாதிக்க பாக்குறோம். நெருப்பானது ஜலத்தை விட்டு பிரியாத தன்மை உடையது. ரெண்டும், நெருப்பை விட்டு பிரியாதது ஜலம் அப்படின்னு. ஜலம் தான் வியாபியம். ஜலம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நெருப்பு இருந்தா ஆகணும். இந்த வியாபகம் வந்து கொஞ்சம் இன்னும் மனசுல உட்கார்ல. அது கொஞ்சம் வரைஞ்சி பார்த்து ஒர்க் பண்ணி பார்த்தா வந்துடும். இது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். பேரு உள்ள உட்கார மாட்டேங்குது. சூப்பர் செட் சப்செட் அது புரியுது. இந்த பேர் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். சரி, அவங்க என்ன ஆகுது, இங்க நெருப்பை விட்டு பிரியாத ஜலம் அப்படின்றத ஆக்சுவலா வியாப்தி ஞானமா இருந்திருக்கணும். எங்கெங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா நெருப்பு அப்படின்னு. ஆனா உண்மையா நமக்கு என்ன வியாப்தி ஞானம் இருக்கு? எங்க ஜலமோ அங்க நெருப்பு இருக்காது அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே அதான வியாப்தி ஞானம் இருக்கும். எங்க ஜலமோ, கோபாலன் சுவாமி இது வந்து எத்திர நெருப்பு தத்திர ஜலம் அப்படின்னு வியாபகம். அப்படி கிடையாது. அவங்க அப்படி போனோம்னா எத்திர நெருப்புன்னு இருக்கு இல்லையா? அப்ப நெருப்பு என்ன ஆகும்? வியாபகமா? வியாபியம் கரெக்ட். அப்படி எத்திர நெருப்பு. ஆனா நமக்கு இங்க எப்பவுமே சாத்தியம் இருக்கு இல்லையா? எதை சாதிக்க பார்க்கிறோமோ அது எப்பவுமே வியாபகமாக இருக்கணும். நல்ல மனசு வாங்கிக்கோங்க. எதை நம்ம சாதிக்க பார்க்கிறோமோ சாத்தியம் வந்து எப்பவுமே வியாபகமா இருக்கணும். ஹேத்து வந்து வியாபகமா இருக்கும். எத்திர ஜலம் தத்திர நெருப்பு அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ இந்த அனுபவ பிரயோகம் கரெக்டா இருக்கும். குளத்துல நெருப்பு இருக்கு, ஏன்? ஜலம் இருக்கிறபடினால். மலையில நெருப்பு இருக்கு, புகை இருக்கிறபடினால். அது கரெக்டான வியாப்தி தானே, சரியான அனுமானம் தானே. அந்த மாதிரி இது வந்திருக்கலாம். அப்போ என்ன வியாப்தி வேண்டிருக்கும், என்ன வியாப்தி ஞானம் நமக்கு ஏற்பட்டிருக்கணும்? எங்கெங்கெல்லாம் புகையோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு, அது போல எங்கெங்கெல்லாம் ஜலமோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு அப்படின்னு ஏற்பட்டிருக்கணும் இல்லையா? ஆனா நமக்கு உண்மையாவே என்ன வியாப்தி ஞானம் ஏற்பட்டிருக்கு? எல்லாருக்குமே லோகத்துல எல்லாருமே என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா, எங்கெங்கெல்லாம் ஜலமோ அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருப்பா. எங்கெங்கெல்லாம் ஜலமோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்காது அப்படின்னு தான் எல்லாருமே வியாப்தி ஞானம் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்ற அந்த அனுமான பிரயோகம் யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? சரி, இங்க எது தடைப்பட்டு போகும்? எதற்கு தடை? எந்த ஞானம் தடைப்பட்டு போகும்? ஆனா கிட்டத்தட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். வியாப்தி ஞானம் தான் தடைப்பட்டு போகும். வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போகும் சொல்லலாமா?
சொல்லலாம் அந்த மாதிரி வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போகும். அப்படிதான் தோணுது. வியாப்தி ஞானம் என்னது? எங்கெங்கெல்லாம் ஞானத்துக்கு விருத்தமா இருக்கு, தடப்படல, விருத்தமாவே போயிருக்கு. விருதமா இருக்குன்னா விருதமான ஹேத்து வந்து சாத்தியாபாவத்துக்கு வியாபியமா இருக்கு ஹேத்து, அதான் விருத்தமான ஹேத்துன்னு அர்த்தம். சாத்தியத்தை சாதிக்காம சாத்தியாபாவத்தை சாதிக்கிறது, சரியா? அதான் விருத்தமான தடைப்பட்டு போகுதுங்க அப்படின்னா வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போகுதுன்னா எங்கெங்கெல்லாம் ஜலம் இருக்கோ, எங்க ஜலமோ அங்க நிச்சயமாக நெருப்பு இருக்கும் அப்படின்ற ஞானம் எப்போ தடைப்பட்டு போகும்? நெருப்பு இல்லாத இடத்துல ஜலம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஞானமானது தடைப்பட்டு போகும். இதான் நம்ம சாதாரண தோஷத்துல பார்த்தோம். நெருப்பு இல்லாத இடத்துலயும் திரவியத்துவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போச்சு அப்படின்றத பார்த்தோம், சரியா? இங்க வந்து அந்த மாதிரி இடைப்படுற மாதிரி சொல்ல முடியாது, சரியா? இருக்கு, கரெக்ட் தானே? அது நெருப்பு நெருப்பு இல்லாத இடத்துல தானே ஜலம் இருக்கு. நெருப்பு இல்லாத இடத்துல ஜலம் இருக்கு அப்படின்ற ஞானம் இங்க நமக்கு உதிக்கலையே. நமக்கு என்ன விருத்தம் அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம்? ஜலம் இருந்தா அங்க கண்டிப்பா நெருப்பு இருக்காது, இவ்வளவு மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதை மட்டும் அனலைஸ் பண்ணணும். அந்த திரவியத்துவத்தை போல நெருப்பில்லாத இடமான குளத்துல கூட திரவியத்துவம் இருக்கே போல நம்ம இங்க அந்த மாதிரி போகலாம். நெருப்பில்லாத இடத்துல எங்க ஏதோ ஒரு இடத்துல ஹிமயத்துல அங்க கூட ஜலம் இருக்கே, வேற ஒரு ஃபார்ம்ல ஜலம் இருக்கே, அந்த மாதிரி ஞானம் போனா அது என்ன ஆகும்? அது சாதாரணம் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுவோம். ஆனா இங்க வந்து நம்ம எப்படி ஹேத்துவ புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா விருத்தம்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நெருப்புமையதான் சாதிக்கும், ஜலம் இருந்ததுன்னா அங்க நெருப்பு இருக்காது இப்படின்னு பொழுது என்ன தடைப்பட்டு போகும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட நம்ம இந்த அசாதாரண தோஷத்துக்கு போலதான் வரும். ஏன்னா வியாப்தி ஞானத்துக்கு என்ன வேணும்? சாத்தியம் ஹேத்து ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறத எங்கேயாவது பார்த்திருக்கணும் இல்லையா? சரியா? சாத்தியமும் ஹேத்துவும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்த்திருக்கணும். இப்ப அந்த மாதிரி பார்க்க முடியுமா? கிட்டத்தட்ட இந்த அசாதாரணத்தை போலதான் அது வரும், சரியா? அது ரெண்டுத்துக்கும் வாசி என்ன அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நெருப்பையும் ஜலத்தையும் ஒரு இடத்துல நம்ம சேர்த்து பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படி இருக்கிறதுனால வியாப்தி ஞானமானது ஏற்படாது. அது போலதான் அப்படி போகும், சரியா? சரி, தடைப்படுவது என்ன அப்படின்றது இப்போதைக்கு போக வேண்டாம். எனக்கு ஏதோ இந்த ஹேத்துவாபாசம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு தோன்றது. ஏன்னா இப்படியே போயிருந்ததுன்னா மேல நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருக்கு. இருக்கிற 10 பேரும் வராம போயிடுவா, டிஸ்கரேஜ் ஆயிடுவா. விருத்தம்ன்றது இதுதான். சரி, சத்பிரதி பட்சம் அப்படின்ற இடத்துல சத்பிரதி பட்சத்துல என்னன்னா இதுவும் விருத்தம் போலதான் கிட்டத்தட்ட. ஆனா நெருப்பை கொண்டது மலை, புகை இருக்கிறபடினால் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, சரியா? நெருப்பை கொண்டது மலை, புகை இருக்கிறபடினால் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நெருப்பின்மையை கொண்டதுதான் மலை, ஏன்னா அது கல்லா இருக்கே அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, இதுவும் சரியான ஒரு ஊகம் தானே அப்படின்னு நமக்கு தோன்றது கேட்கிறவருக்கு. ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஹேத்துவை காட்டுறார், ஒரு வியாப்தியை காட்டுறார். மற்றொருத்தர் மற்றொரு ஹேத்து, மற்றொரு வியாப்தி. போன அந்த விருத்தம் அப்படின்ற இடத்துல என்ன ஆச்சுன்னா சொல்றவர் ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னா சொல்லும் பொழுதே எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரீசனிங் பண்றாரு. நெருப்பை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு நெருப்புக்கு விருத்தமான நெருப்பின்மையை சாதிக்கக்கூடிய ஒரு ஹேத்துவ சொல்றார், ஜலம் அப்படின்ற ஹேத்துவ சொல்றார் போன இன்ஸ்டன்ஸ்ல. விருத்தம் அப்படின்றது இடத்துல சத்பிரதி பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஹேத்துவ சொல்றார், ஆனா சாத்தியத்தினுடைய இன்மைய சாதிக்கக்கூடிய மற்றொரு ஹேத்துவ இன்னும் ஒருத்தர் சொல்றாரு. ரெண்டுமே சரியா இருக்கு நமக்கு, சரியா? அப்படிப்பட்ட இடம் அதுதான் சத்பிரதி பட்சம். ஆக இங்க என்ன ஆகுது? மலை வந்து நெருப்பை கொண்டது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, புகை சரியான ரீசன் மாதிரிதான் இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு கல்லா இருக்கே மலை, அங்க நெருப்பு இருக்காது, கல்லா இருக்கிறதால நெருப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது. கேட்டோடனே நமக்கு ஆமா அதுவும் சரியாதானே இருக்கு அப்படின்னு நமக்கு தோன்றது. ஆக இப்போ என்ன ஆகும்? இந்த ரெண்டு இடத்துலயும் சாத்தியாபாவம் சாதிக்கும் மற்றொரு ஹேத்து, சரியா? போன இடத்துக்கும் இதுக்கும் வாசி புரிஞ்சுதான். ஒரு இடத்துல சாத்தியாபாவத்தை சாதிக்கக்கூடியது என்னவாக இருந்தது?
விருத்தம் அப்படின்ற இடத்துல சாத்தியாபாவத்தை சாதிக்கக்கூடியது. இந்த டேர்ம்ஸும் அது வேற விருத்தமான ஹேத்துவா இருந்தது. என்னது விருத்தமான ஹேத்துவா இருந்தது. அவர் சொல்ற முதல்ல அந்த ஹேத்துவே பாதி சொல்றதே அதுவே வந்து விருத்தமான ஹேத்துவாக இருந்தது. இங்க அவ்வளவு மோசமா கிடையாது. சொல்றவர் வந்து ஏதோ கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா என்னன்னா அந்த சாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு விருத்தமாக மற்றொரு ஹேத்துவானது இருக்கு. அது இன்னொருத்தர் சொல்றார் அப்படின்றத எங்க வாசி. சரியா? இப்ப என்ன ஆகும்னா எது தடைப்பட்டு போகும்னா பரஸ்பரம் தடைப்பட்டு போகும். என்ன அர்த்தம் இருக்கும் அதுக்கு? பரஸ்பரம் தடைப்பட்டு போறது அப்படின்னா ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இருக்க முடியாது. எது எது ஒண்ணு இருந்தா இன்னொன்னா 2 பேர் சொன்னாங்க இல்லையா, நெருப்பை கொண்டது மலை புகை இருப்பதால் ஒருத்தர் சொன்னார், நெருப்பின்மை கொண்டது மலை கல்லா இருப்பதால் ஒருத்தர் சொன்னார். இது ரெண்டுல ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். நெருப்பை கொண்டது மலை புகையா இருப்பதால் அப்படிங்கிறது உண்மையா இருக்கு. ஏன்னா அதனுடைய ஹேத்து எல்லாம் சரியா இருக்கு. அப்ப அது சரியா இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இந்த விஷயம் சரியில்லை. அப்போ ஒண்ணுதானே தடைப்பட்டு போறது, பரஸ்பரம் தடை அப்படின்னு சொல்ல முடியாது. இதனால அது இடல அதனால இது இடல அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உதாரணம் மாத்திரமோன்னு தோன்றது சுவாமி. ஏன்னா நம்ம எப்பயுமே பார்த்துட்டு இருக்கிறது நெருப்பை கொண்டது மலை புகை இருக்கிறதாங்கிறது. இது சரியான ஹேத்துவா தான் எல்லா இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அப்படியா? சரி, இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் மனசு மாத்தி வச்சுக்கோங்க. இங்க மட்டும் மனசு மாத்தி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இது லோகத்தை சொன்னா கூட எல்லாருமே ஒத்துக்கணும் எல்லா மலையிலயும். இப்ப இது 2 ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தாக்கா மலை இருந்தா மலையில நெருப்பு இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, மலையில நெருப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அப்ப 2ல ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். நெருப்புல ஒண்ணு மலையில ஒண்ணு நெருப்பு இருக்க முடியும், இல்ல இல்லாம இருக்க முடியும். 2ல ஒண்ணுதான் பாசிபிளா இருக்க முடியும். அப்போ நெருப்பை கொண்டது மலை புகை இருப்பதால்ங்கிறது சரியானபடி எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆறதுனால நெருப்பின்மை கொண்டது மலைங்கிறது உண்மையா இருக்க முடியாது. சரி சரி, அதான் ரகுராமன் சாமி சொன்ன மாதிரி அந்த முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து மனசுல அப்படி வாங்கிட்டீங்க நீங்க, அதான் பர்ஃபெக்ட், அதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. சரி, இந்த இடத்துல வந்து உதாரணம் வந்து ஆக்சுவலா அது வேற ஏதாவது உதாரணம், சப்தஹா நித்யஹா கிருதகத்வா, அந்த சப்தஹா அனித்யஹா அப்படின்னு சப்தத்வா அப்படின்றதெல்லாம் அங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுவா. அதெல்லாம் அந்த சப்தஹா நித்யஹா அனித்யஹா அப்படின்றதெல்லாம் குழப்பம் வேணாம்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். சரி, இப்ப இந்த நெருப்பை கொண்டது மலை அப்படின்றது இருக்கு இல்லையா, பச்சை பசேல் மலை இருக்கு. திருமாலின் சோலை மலை இருக்கு. அந்த மலையில நெருப்பு இருக்கா அப்படின்னா அங்க ஏதோ புகையை பாக்குறோம்னு வச்சுக்கோமே, புகையை பாக்குறோம், அது ஏதோ மலைப்படியில இருந்து வர புகை. ஒருத்தர் வந்து என்ன நினைச்சிருந்தாரு அப்படின்னா புகை இருக்கிற இடத்துலலாம் கண்டிப்பா நெருப்பு இருக்கணும், திருமாலின் சோலை மலையிலேயே வந்து நெருப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் மனசு வச்சுட்டு இருக்காரு. தப்புதானே இது? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மலை நெருப்பை கொண்டது மலை அப்படின்றது வந்து திருமாலின் சோலை மலை அப்படின்னு வச்சுக்கோங்க. திருமாலின் சோலை மலையானது நெருப்பை கொண்டது புகை இருக்கிறபடியால் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொன்னா இல்ல அது கல்லாச்சு, மலை கல் 2 ஒண்ணு தானே, கல்லும் கனைக்கடலும். ஆக கல்லா இருக்கிறபடினால அங்க நெருப்பானது இருக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சரியா? நீங்க அந்த புகை இருக்கிறபடினான்றது வந்து இது வரைக்கும் நல்லா மனசை வாங்கிட்டீங்க. அது சரியான ஸ்டேட்மெண்ட், சரியான ஸ்டேட்மெண்ட் மனசை வாங்கினதுனால உங்களுக்கு அதனாலதான் இன்னொன்னு பாதிக்கப்படுறதுன்ற மாதிரி எடுத்து அப்படிதான் மனசு தோன்றது. சரி, நையாயிக்கன் சொல்ற இதுவே இங்க சொல்றேனே, நையாயிக்கனுடைய பட்சத்துல சப்தம் அப்படின்னு இது தொட்டிருக்கோமா இந்த விஷயத்த? சப்தன்றத இந்த விஷயத்த தொட்டா மாதிரி தான் ஞாபகம். 24 குணங்களை பார்க்கும் பொழுது சப்தம் அப்படின்ற ஒரு குணம் பார்த்தோம். அது என்ன சொன்னா மீமாம்சகால் சொல்றது வந்து சப்தமானது நித்தியம், அது திரவியம் அப்படின்னு சொல்லிடுவா. அது நித்தியம் அப்படின்னு சொல்லுவா. சரியா? மியூட் பண்ணிக்கோங்க. சப்தமானது நித்தியம் அப்படின்னு மீமாம்சகால் சொல்லுவா. நையாயிகால் சொல்றது என்னன்னா சப்தமானது அனித்தியம், உருவாகக்கூடியது அப்படின்னு. சரி, அந்த உதாரணம் வச்சுப்போமே, தர்க்க சங்கரத்தில் இருக்கிற உதாரணம் எடுத்துக்கணும். அப்போ ஒருத்தர் சொல்றார் சப்தமானது நித்தியம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அது சிராவணத்துவம் அப்படின்னு காதால கேட்கிறபடினால அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. காதால கேட்கப்படுறது வந்து இந்த சப்தத்துவம் அப்படின்ற அந்த தன்மையும் காதால கேட்கப்படுறதுதான். அதனால எதெல்லாம் காதால கேட்கப்படுறதோ அதெல்லாம் நித்தியம் அப்படின்னு. அந்த வியாப்தியெல்லாம் இப்போ ரொம்ப அதை பத்தி ஆராய வேண்டாம். சிராவணத்துவம்னா என்னது, அது எப்படி நித்தியத்துவத்துக்கு சாதகமா இருக்கும், அது பத்திலாம் இப்ப போகாதீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் மனசுல வாங்கிக்கோங்க. சப்தமானது நித்தியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், ஏன்னா காதால கேட்கிறபடினால் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றார் சப்தமானது அனித்தியம், அழியக்கூடியது. ஏன்? கிருதகத்துவம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா
ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு நேரமா சப்தம் ஏற்படல, இப்பதான் புதுசா ஏற்பட்டிருக்கு, அப்ப அழியக்கூடியது தானே அது அப்படின்னு இன்னும் ஒருத்தர் சொல்றார். சரியா? இதுதான் வந்து சத்பிரதிபக்ஷத்துக்கு சாஸ்திரத்துல காட்டப்படுற உதாரணம். சப்தமானது நித்தியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், சப்தமானது அனித்தியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். நித்தியத்துக்கு ஒரு ஹேத்துவ சொல்றார், அனித்தியம் அப்படின்னு சொல்றவர் இன்னொரு ஹேத்துவ சொல்றார். சரியா? ரெண்டு தனித்தனி ஹேத்துவாக இருக்கு. இப்ப கேட்கறவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா பரஸ்பரம் தடைப்பட்டு போகும். என்ன தடைப்பட்டு போகும்? பரஸ்பரம் வியாப்தி ஞானம் தடைப்பட்டு. வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போகுமா? என்ன வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போகும்? இதுக்கு வியாப்தி பண்ண பார்த்தா அதுக்கு வியாப்தி வராது, அதுக்கு வியாப்தி பண்ண பார்த்தா இதுக்கு வியாப்தி வராது. அப்படி தடைப்பட்டு போகுமா? நம்ம சாதாரண தோஷத்துலதான் பார்த்தோம், நெருப்பு இல்லாத இடத்துலயும் திரவியத்துவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா அப்போ வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போகும். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டோமா? அப்படி கிடையாதுன்னு போன விருத்தம் அப்படின்ற இடத்துலயே நம்ம பார்த்தோம். இது இருந்ததுன்னா சாத்தியம் இருக்காது அப்படின்னு தான் தெரிஞ்சுட்டோமே ஒழிய இப்படி மாத்திக்கணும். இதுதான் கொஞ்சம் அந்த மனசுல நல்ல அந்த வியாபியம் வியாபகத்தை, இது இருக்கிற இடத்துல சாத்தியம் இருக்காது. சரியா? வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போறதுக்கு என்ன வேணும்? ரிவர்ஸ் வேணும். சாத்தியம் இல்லாத இடத்துல இது இருக்கும் அப்படின்னு வாசிப்புரியர் தான். இது இருக்கிற இடத்துல சாத்தியம் இருக்காதுன்றது வேற, சாத்தியம் இருக்காத இடத்துல இது இருக்கு அப்படின்றது வேற. ரெண்டுத்துக்கும் வாசி இருக்கு. ஆக சாத்தியம் இல்லாத இடத்துல இது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுனாதான் வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போகும். இங்க என்ன தடைப்பட்டு போறது அப்படின்னா, ஒருத்தர் சப்தகா நித்தியகா அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு உண்டான வியாப்தியெல்லாம் அவர் சொல்றாரு. சரி, அதனால அந்த ஹேத்து என்ன? சிராவணத்துவம் அப்படின்ற ஹேத்து. சிராவணத்துவம் அப்படின்ற ஹேத்து இருக்கிறதுனால நித்தியத்துவத்தை விட்டு பிரியாத சிராவணத்துவம் சப்தத்துல இருக்கிறபடினால சப்தமானது நித்தியம் அப்படின்னு ஒரு ஞானம். சரியா? இது வரணும். மற்றொரு ஹேத்து என்ன இருக்கு? கிருத்தகத்துவம், செய்யப்படுற தன்மை, செய்யப்படுற பொருளாக இருக்கு. அப்போ அந்த கிருத்தகத்துவம் அப்படின்றது அது எப்படின்னா அனித்தியத்துவத்தை விட்டு பிரியாததாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஹேத்து சப்தத்தில் இருக்கிறபடியான சப்தமானது அனித்தியம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, இது ரெண்டுமே மனசுல படும். ரெண்டுமே மனசுல பட்டுதுன்னா வியாப்தி ஞானம், அதுக்கப்புறம் பராமர்ச ஞானம், அதுக்கப்புறம் அனுமதி. இதான நம்மளுடைய கிரமத்தை பாக்குறோம். வியாப்தி ஞானம், பராமர்ச ஞானம், அனுமதி அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்போ நெருப்பை விட்டு பிரியாத புகை அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நெருப்பை விட்டு பிரியாத புகையை கொண்டது மலை அப்படின்றது என்ன ஞானம்? பேர் என்னதுக்கு? பராமர்சம். இதான் பராமர்சம். அடுத்தது என்ன ஞானம் வரும்? அனுமதி அப்படின்ற ஞானம் வரும். நெருப்பை கொண்டது மலை அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா ஏதோ ஒரு இது அந்த சாத்தியத்தை விட்டு பிரியாத அந்த ஹேத்து, ஏன்னா அனித்தியத்துவத்தை சாதிக்கக்கூடிய அந்த ஹேத்து அது இருக்கிறபடியினால அடுத்து என்ன அனுமதி நமக்கு வந்திருக்கணும்? சப்தமானது அனித்தியம் அப்படின்னு வந்திருக்கணும் இல்லையா? ஆனா அதே நேரத்துல நம்ம மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நித்தியத்துவத்தை சாதிக்கக்கூடிய மற்றொரு ஹேத்து, அதை இன்னொரு வாதி சொல்லி வச்சிருக்காரு இல்லையா? அந்த பராமர்சமும் மனசுல ஓடிட்டு இருக்கு. ரெண்டு பராமர்சமும் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சாத்தியத்தை சாதிக்கக்கூடியது ஒரு ஹேத்து, சாத்தியாபாவத்தை சாதிக்கக்கூடியது மற்றொரு ஹேத்து. இப்ப சாத்தியமா சாத்தியாபாவமா அப்படின்னா இப்ப பரஸ்பரம் தடை. என்ன ஆகும்னா அவருக்கு வந்து சப்தகா நித்தியகா அப்படின்னு மனசுல உதிக்காது. அதே போல அனித்தியகாங்கிறது உதிக்காது. முதல்ல அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்ப இது உதிக்காது. அப்படியா? ரெண்டுமே உதிக்காது, அவ்வளவுதான். இது இருக்கிறதுனால மத்தொன்னு உதிக்கல, இது இருக்கிறதுனால இது மத்தொன்னு உதிக்கல. அவர் இதுதான் உண்மையா நடக்கும். சப்தகா நித்தியகான்னு சொல்றாரு, இன்னொரு சப்தகா அனித்தியகான்னு சொல்றாரு. சுவாமி நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. லோகத்துல ரெண்டு பேர் ரெண்டு தரப்பு வாதம், ஒண்ணும் புரியலன்னு தான் சொல்றேன் சுவாமி. அவ்வளவுதான் சொல்லுவா. எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு தான் சொல்லுவா. ஆகா நித்தியகா அப்படின்னு நான் புரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், அனித்தியகான்னு புரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். அவைதான் சத்பிரதி பட்சத்துல பரஸ்பரம் தடை. சரியா? இங்க அனுமதியானது தடைப்பட்டு போகும். எப்படி தடைப்பட்டு போகும்னா அபாவ வியாபிய ஞானத்தினால. நான் தொட போறது இல்லை, அது வேண்டாம். அந்த அபாவ வியாபியவத்தா ஞானத்தினால தடை அப்படின்றது ரொம்ப டீப்பா போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இந்த ஹேத்வாபாசன டீப்பாகி போயிருக்க வேணாமோ அப்படின்னு தோன்றது இப்போ. அதாவது மேல, ஆனா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த சத்பிரதி பட்சம் அப்படின்னா அப்படியே கொட்டி தீப்பா சுதபிரகாசிகள பல இடத்துல இருக்கும். அனாபாங்க கிரந்தங்கள்ல கூட தான் இதெல்லாம் நிச்சயமா வரும். சத்பிரதி பட்சம் அப்படின்ற விஷயங்கள்லாம் தத்துவங்கள்லாம் நிச்சயமா வரும். ஆக ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இதெல்லாம் பயன்படும். இந்த சத்பிரதி பட்சம் அப்படின்றது வந்து
இன்னொரு பிரதிஹேத்து அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இன்னொரு ஹேத்து இருக்கு, பிரதிஹேத்து. பிரதிஹேத்து இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த அனுமதியானது தடைப்பட்டு போகும். இன்னொருத்தர் சரியான ஹேத்துவ சொல்றப்போ அப்போ அந்த இடத்துல சத்பிரத்யக்ஷம் வராது இல்லையா? ஆமா, அது இங்க கூட இப்போ இந்த உதாரணத்துக்கே வருவோமே. இந்த மலை, நெருப்பை கொண்டது மலை அப்படின்றது ஏன் புகை இருக்கிறபடியினால். அங்கே ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நெருப்பை கொண்டது மலை, நெருப்பின்மையை கொண்டது மலை, கல்லா இருக்கிறபடியினால். சரியா? இப்போ இங்க வந்தோன்னா என்ன ஆகும்னா, இங்க ஒரு ஹேத்துவானது சரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். மலையில புகை இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வேற வழியே கிடையாது, அங்க நெருப்பு இருந்துதான் ஆகணுமே அப்படின்னு அந்த ஹேத்துல நமக்கு ஒரு பிராமான்ய புத்தி வந்துருது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப என்ன ஆகும்? பாதிதம் ஆயிடுமா அது? கரெக்ட். எது பாதிதமாகும்? ரெண்டாவது சொன்னவன் ரெண்டாவது பாதிதமாக ஆயிடும். சரி, அப்போ சத்பிரதி பட்சம் பாதிதமாகிறதுக்கு முன்னாடி எப்ப சத்பிரதி பட்சமா இருக்கும்? ரெண்டுமே பரஸ்பரம் தடை எப்ப பண்ணும்? நாம கண்ணால பிரத்யட்சமா பார்க்காம இருந்தோம்னாக்க நமக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றது தெரியும். சரி, கண்ணால பிரத்யட்சமா பாக்குறோமோ அப்படி இல்லைன்னா அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோமே. நம்ம அந்த எரிமலைக்குள்ள போய் நெருப்பு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வேற ஏதாவது வழி இருக்கா? கண்ணால நெருப்ப பார்த்தாதான் நம்ம பாதித்தம் அப்படின்னு முடிவு பண்ணுமா? மற்ற ஒரு ஹேத்து பாதித்தம் அப்படின்னு முடிவு பண்ணுவோமா? அனுமதி கிடைக்கல, பராமர்சம் பண்ண முடியல, அனுமதி வரல அப்படின்னு. அப்படி இல்ல. ரெண்டாவது ஹேத்துவ நம்ம அந்த பிரதிஹேத்துவ தப்புன்னு சொல்றது அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நேர கண்ணால போய் பார்த்துட்டோம், மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அப்ப என்ன ஆகும்? ரெண்டாவது ஹேத்து பொய்யா போயிடும், பாதிதமாக ஆயிடும். ஆனால் அதுதான் நம்ம ஒண்ணு பார்த்தோம், பகவானுடைய விஷயத்தை அதுக்காக தான் எடுத்தேன். வெறும் கண்ணால மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு பிரமாணத்தினால தெரிஞ்சுட்டா போதும். இப்ப இங்க என்ன இருக்கு? மலையானது நெருப்பை கொண்டது, புகை இருக்கிறபடினால் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் கல்லா இருக்கிறபடினால் நெருப்பு இல்லையே அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, ஆரம்ப நிலையில இனிஷியலா நமக்கு என்ன இருக்கு? பரஸ்பரம் தடை, கன்ஃபியூஷன். புரியல, எனக்கு எதுவுமே புரியலையே, அங்க நெருப்பு இருக்கா இல்லையா எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நம்ம இனிஷியல் நிலை இருந்தது. அப்போ சத்பிரதி பட்ச நிலையில இருந்திருக்கோம். நம்ம ஏன் அந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னா, இதுவும் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு வழி கிடையாது, இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கும் வழி கிடையாது, இது கண்டிப்பா சரி அப்படின்னு சொல்றதுக்கும் வழி கிடையாது, இது கண்டிப்பா சரி அப்படின்னு சொல்றதுக்கும் வழி கிடையாது. சரியா? இது தப்போ சரியோ அது என்னன்னு சொல்ல தெரியாம நம்ம இருக்கிறதுனால, பரஸ்பரம் வாதம் இருக்கிறதுனால நமக்கு அனுமதியானது எழவில்லை. சரி, ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்றோம்? புகை அங்க இருந்ததே என்றால் அப்போ நிச்சயமா நெருப்பு இருந்துதானா ஆகணும் அப்படின்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அப்ப என்ன தோன்றதுன்னா, இந்த ஹேத்து பிரமாணபூதமா தான் இருக்கணும், இது நிச்சயமா சரியான ஹேத்து தான் இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அப்ப என்ன ஆகும்? நமக்குதான் இப்போ அனுமதியே ஏற்பட்டுருது. பகவான் கருணை இல்லாதவன் அப்படின்றது எதை தடை பண்றது? அவன் கருணை உடையவன் அப்படின்னு சொல்ற வேகமானது நமக்கு தடை செய்யறது. அதே போல இங்க மலையானது நெருப்பை கொண்டது, நம்ம சரியான ஹேத்து வச்சு அனுமானம் பண்ணிட்டோம். பண்ணின பிறகு என்ன ஆகும்? இப்போ அந்த மலையானது நெருப்பு இல்லாதது கல்லானபடியினால் அப்படின்றது பாதிதமாயிடும் இல்லையா? சரியா? அதனாலதான் அந்த சாத்தியம் இருக்கு அப்படின்னு இல்லை அப்படின்றது கண்ணால மட்டும் தெரிஞ்சுக்க முடிய அவசியம் கிடையாது. சப்தத்தாலும் தெரிஞ்சுக்கலாம், அனுமானத்தினாலும் தெரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நம்ம சாத்தியம் இல்லை அப்படின்னு. சாத்தியம் இல்லைன்னா இங்க என்ன? நெருப்பின்மை சாத்தியம். ரெண்டாவது பிரதிஹேத்துவுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுருக்கோம். நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப எது சாதிக்க முடியாது? நெருப்பின்மையை சாதிக்க முடியாது. சரியா? சத்பிரதி பட்சம். இதுக்கப்புறம் சோபாதிகம் அப்படின்னு ஒரு ஹேத்வாபாசம் இருக்கு. எனக்கு ஏதோ இந்த ஹேத்வாபாசத்தோட நிக்கட்டும், ஒரு மாதிரி ஜென்ரலா ரிவ்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னு தோன்றது. ஹேத்வாபாசத்தோட நிக்கட்டும். நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த விசேஷம் அப்படின்னு ஒரு பதார்த்தம். சப்த பதார்த்தங்கள் என்ன?
द्रव्य गुण कर्म सामान्य विशेष समवाय भाव सप्त पदार्थाः அதுல நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம்? அபாவம் பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம் நினைக்கிறேன். அபாவம் பார்த்தோம். சமவாயம் பார்த்தோமா? பார்த்துட்டோம். சமவாயம்னா என்ன? சம்பந்தம் சுவாமி, சமவாய சம்பந்தம், விட்டு பிரியாத தன்மை. சாமானியம்னா பொதுத்தன்மை. அதாவது அதிக அதிக இதுல இருக்கிறது சாமானியம். பொதுத்தன்மைதான் சாமானியம்னா. அதுல இந்த சாமானியத்தை ரெண்டு பார்த்துக்கணும், பரம் சாமானியம் அப்பரம் சாமானியம் அப்படின்றது. அதுல ரெண்டு பிரிவுகள் பார்த்துருக்கோம், அதிக இடத்துல இருக்கிறது அப்படின்னு. சாமானியம் பொதுத்தன்மை, அதனுடைய நேர் எதிர் தான் விசேஷம் அப்படின்னு. விசேஷத்தை பத்தி பார்க்கல, விசேஷத்தை பத்தி நம்ம ஒன்றும் பார்க்கல. நம்ம அடுத்த வாரம் அந்த விசேஷத்தை பத்தி பார்ப்போம். விசேஷத்தை பத்தி பார்த்தோம்னா பதார்த்தங்களை பார்த்ததாக ஆயிடும். அனுமானம் எனக்கு ஏதோ போதும்னு தோன்றது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா சப்தம் வந்து உண்மையா நல்லா இருக்கும், நமக்கு ஒன்றும் ரொம்ப புரியுற மாதிரியே. அதுவும் நம்ம ஜிக்ஞாசாதிகாரத்துல ரொம்ப ஓரளவுக்கு நம்ம ஒரு பேஸ் இருக்கு சப்தத்தை பத்தி. அதனால சப்தத்தை பத்தி அடுத்த வாரம் விசேஷ பதார்த்தத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சப்தத்தை பார்த்துட்டு மறுபடியும் அனுமானத்தை ரிவைஸ் பண்ணும் பொழுது, அப்போ இன்னொரு தடவை நம்ம டீப்பா போனோம்னா அப்போ சோபாதிகம் அப்படின்ற ஹேத்து பத்தியும் அந்த ஹேத்துவாபாசத்தை பத்தியும் நம்ம பார்ப்போம். சோபாதிகமும் ரொம்ப வரும், அடிக்கடி வரும் கிரந்தங்கள். இன்னும் நிறைய உதாரணங்கள் எடுத்துட்டா நல்லாருக்கும் தோன்றுது. எங்க உதாரணங்கள் இந்த ஹேத்துவாபாசங்களுக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் இருந்தாக்கா அதுல இன்னும் தெளிவா கிறிஸ்டல் ஆயிடும் தோன்றுது. அப்போ இன்னொரு கிளாஸ் வேணுமா இருக்கு ஹேத்துவாபாசத்துக்கு? இல்ல முடிச்சப்புறம் ரிவிஷன் போது சுவாமி, ரிவிஷன் போது சரி. நம்ம அப்போ விசேஷம் பார்த்துட்டு விசேஷம் அப்புறம் சப்தத்தையும் பார்த்துடுவோம். சப்தத்தையும் பார்த்தோன்னா உங்களுக்கு சப்தத்துக்கும் ஹேத்துவாபாசத்துக்கும் பெரிய சம்பந்தம் ஒன்றும் இருக்காது. ஆனா என்ன ஏற்படும் அப்படின்னா, அந்த சாஸ்திரத்துல ஒரு பரிச்சயம் ஏற்படுறதுனால ஒன்னும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்போ விசேஷம் பார்த்துட்டு சப்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹேத்துவாபாசத்தை பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய உதாரணங்களை கொண்டு. சரி சரி. இப்போ விசேஷம் வந்து நாளைக்கு பார்க்கலாமா? ஒருவேளை நாளைக்கு சமயம் இருந்ததுன்னா பார்க்கலாமா எல்லாருக்கும்? சரியா? ஏன்னா ஹேத்துவாபாசமா இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கு ஹெவியா இருக்கும். நாளைக்கு ஒரு வேளை சமயம் இருந்ததுன்னா 8 மணிக்கு விசேஷம் பார்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமும் பார்க்கலாம் அப்படின்னு தோன்றது. அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம அப்புறம் எப்போ மீமாம்சாலம் எப்போ பார்க்கறது? மீமாம்சால வந்து ஒரு அதுக்கே ஒரு 30-35 வேணும்னு நினைக்கிறேன். 12 அத்தியாயங்களையும் சுருக்கமா பாக்குறது. இப்ப நிறைய நியாயங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் மீமாம்சையில. நாளைக்கு காலையில 8 சொல்றீங்களா? நைட் 8? ராத்திரி நாளைக்கு 8 மணிக்கு. நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு அப்படி பண்ணுவோமே. விசேஷத்தையும் நாளைக்கு விசேஷத்தை பத்தி பார்ப்போம். சரியா? ஒரே ஒரு சந்தேகம் சுவாமி. அடியா இப்போ ஒருத்தர் சொல்றார், பிள்ளையார் பொம்மைய ஆத்துல வச்சுட்டு நான் வந்து அதுக்கு பிரசாதம் கொடுப்பேன், பகவான் அந்தர்யாமியா இருக்கிறபடியால் அப்படின்னு. இதுல எப்படி இதுல ஹேத்துவாபாசம் இருக்கா இல்ல இது சரியா சுவாமி? ஆனா பிரசாதம் கொடுப்பேன் அப்படின்னா வந்ததுன்னா அவங்க ஒரு சாதிக்கிறது ஒண்ணும் இல்லையாங்க. கொடுப்பேன்னு தன்னோட இச்சையை தெரிவிக்கிறாரு. கொடுக்கணும், கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கொடுக்க வேண்டும்னா மறுபடியும் அந்த வேண்டும்ன்றது என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் சரி, அதுதான் பகவானுக்கு பிரீத்தி ஏற்படுத்தும். கொடுக்க வேண்டும்னா அந்த வேண்டும்ன்றதே ஒரு பெரிய விதி சப்தார்த்தா அப்படின்னு சொல்லுவாரு, வித்யார்த்தா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வேண்டும் அப்படின்ற கட்டளைக்கு என்ன அர்த்தம்? இன்னும் இப்படி சிம்பிளா வச்சுக்கலாம். ஆத்தில் பிள்ளையார் வச்சு அவர் மதிக்கப்பட வேண்டும், அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட வேண்டியவர் பகவான் அந்தர்யாமியா இருக்கிறபடியால். வேண்டும்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பகவத் பிரீத்தி அப்படின்னு வச்சுருவாங்க. பகவத் பிரீத்தி எல்லா இடத்துலயும் வேண்டும் அப்படின்றது விதினாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானோட இச்சை அப்படின்னும். அதான் சித்தாந்தத்துல ஒரு பெரிய பட்சம் இருக்கு. விதினாலே பகவானோட இச்சை அப்படின்னு, வேண்டும் செய் அப்படின்னு எல்லாமே விதிகள் எல்லாமே பகவானோட இச்சையை தெரிவிக்கின்றன. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? மறுபடியும் ரகுராம் சாமி இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாடிஃபை பண்ணணும், என்ன சொல்லணும்? அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிள்ளையார் மதிக்கப்படுவது பகவானுடைய இச்சை.